ரெண்டாவது ஆட்டத்துல வீட்டை வச்சு விளையாடணும். அப்புறம் மூணாவது ஆட்டத்துல இந்த நாகமணி ஜெயிச்சிட்டா இந்த மூணுமே உன்னோடது. அதுவும் நிரந்தரமா உன்னோடது. எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த ஆட்டத்தை ஜெயிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த 3 போட்டியிலையும் ஜெயிச்சே தீருவேன். கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே. உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் அன்போடியிலே. நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில லைட்டின் லைட்னஸும் ரிச் டேஸ்டும் இல்லாம இப்போ டீயும் அரகுறதா. டீயை முழுமையாக்கும் சன்ஃபீஸ்ட் மாரி லைட் ஃப்ரம் ஐடிசி. நான் என்னோட சீட்டை உனக்கு காட்டிட்டேன் பிரேம். இப்போ உன்னோட டர்ன். விளையாட்டுல இதெல்லாம் நடக்கதான் செய்யும் பிரேம். நீ ஜெயிக்கவும் இல்ல, தோக்கவும் இல்ல. பிஸ்னஸ் பேப்பர்ஸை கூட
நீ கலக்கிட்ட பிரேம். 2 விளையாட்டுல ஜெயிச்ச. ப்ராப்பர்ட்டி அப்புறம் பிசினஸ் பேப்பர்ஸை நீ திரும்ப என்கிட்ட இருந்து வாங்கிட்ட. இப்ப நடக்கிறத நான் செய்யல ராஜ்வீர், அந்த அம்மன் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னைக்குமே உண்மைக்கு தான் துணையா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நான் இப்போ இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவு சந்தோஷப்படாத பிரேம். இன்னும் 3வது விளையாட்டு ஒன்று பாக்கி இருக்கு. பார்க்கலாம், உன்னோட அந்த தாய் இந்த தடவையும் உனக்கு துணையா இருக்காங்களா இல்ல உன்னை ஏமாத்திடுவாங்களான்னு. குருஜி, ஏற்கனவே பரத்வாஜ் குடும்பத்தோட வீடு, பிசினஸ் இது எல்லாத்தையும் நீங்க தோத்துட்டீங்க. இந்த 3வது ஆட்டத்திலையும் பிரேம் ஜெயிச்சிட்டான்னா யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால பேசாம அங்க போய் நில்லுங்க. இப்ப நான் தோத்துட்டு இருக்கிறது உண்மைதான். அப்புறம் பிரேம் ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இந்த விளையாட்டு விளையாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயப்படாத பிரேம், நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு சீமா. பிரேம், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க பூஜை ஆரம்பிக்க போது, ஆனா நீங்க இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீ கவலையப்படாத சீமா, நான் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன். நான் வரும்போது தனியா வரமாட்டேன். நம்ம மொத்த குடும்பமும் இழந்த சந்தோஷம், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த திருப்தியான வாழ்க்கையை திருப்பி கொண்டு பிரேம், மூணாவது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா என்ன தோணுதுன்னா, 3வது விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்ச மாதிரி தோணுது. சரி வா, ஒரு வேலை பண்ணலாம். இந்த விளையாட்டுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம். என்கிட்ட எல்லா விளையாட்டுலயும் பணையம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆனா உன்கிட்ட வெறும் சைன் பண்ண பிளாங்க் பேப்பர்ஸ் தான் இருக்கு. உனக்கு இப்படி தோணலையா எனக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குன்னு? 3வது விளையாட்டுல நான் நாகமணி மாதிரி ஒரு விலை மதிப்பற்ற பொருளை பணையம் வைக்கும் போது நீயும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்ன பணையம் வை. அதை அடையிறதுக்கு என்னோட மனசுலையும் ஆசை எழும்பணும். சரி சொல்லு, எந்த விலை மதிப்பற்ற பொருளை நீ பணையம் வைக்க போற? நீ விரும்புறத தானே? நான் என்னோட பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை மறுபடியும் பணையம் வைக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் விலை மதிப்பற்ற பொருளை பத்தி பேசிட்டு இருக்கேன் பிரேம். இந்த வீடு, இந்த காசு, பங்களா, பிசினஸ், இதை எப்ப வேணாலும் நீ சம்பாதிச்சுக்க முடியும் பிரேம். நீ பணைய வைக்க போற பொருள் உன்னோட வாழ்க்கையா இருக்கணும். அதை தொலைக்கணும்னு நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்புறம் அது இல்லாம உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடணும். அந்த மாதிரி ஏதாவது பணைய வை. எந்த மாதிரினா, சீமா 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 ராஜ்பே எந்திரா, உனக்கு உடம்புல என்ன தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்பேன். இதுக்கு மேல நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்.
ஆனா அக்காவோட விரதத்தை சீக்கிரமா முடிக்கணும். என்ன விசித்திரமான ப்ராப்ளம். நானே விருப்பப்பட்டாலும் ரோகிணியோட விரதத்தை முடிச்சு வைக்க போக முடியாது போல இருக்கே. ஆரியன் இன்னைக்கு சிடுமூஞ்சில இல்ல போல இருக்கு. ம், சரி, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது. யாருக்கு? யாருக்கு ஏற்பாடு நடக்கும்? ரோஹிணி அணி மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க. சின்ன பாட்டியை நானும் மிஸ்ஸஸ் வர்மாவும் சமாளிச்சுக்குவோம். உண்மையாவே சொல்றேங்க, நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எனக்குள்ள கூட டேலண்ட் அப்படியே இன்ச் பை இன்ச்சா நிறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க இத சொல்லுங்க, என்னோட எந்த டேலண்ட்டுக்கு நீங்க ஃபேன் ஆயிட்டீங்க? அது என்னன்னாங்க, நாங்க இத்தனை வருஷமா சுமங்கலி பூஜை கொண்டாட இங்க வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு உங்களோட ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு அழகான அமைப்பு, அப்புறம் விருந்தாளிங்களை கவனிக்கிறது, இதுக்கெல்லாம் எதுவுமே ஈடாக முடியாதுங்க. ஆமாங்க, இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் அக்கா மாதிரி ஓல்டு ஃபேஷன் கிடையாதுல்ல. என்னோடதெல்லாம் லேட்டஸ்ட் பிராண்டட் டைப்ஸ். அப்படியே உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மட்டும் பத்தாதுங்க, நீங்க எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க இத மட்டும் சொல்லுங்க, வீட்ல இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லி கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஃபிளாட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அப்படியே ஒரு ஹைஃபை கொடுத்துரு. தேங்க்யூ. பிரேம் எங்க இருக்காருன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவரை காப்பாத்துங்க தாயி. ஓகே, என்னாச்சு? ஆட ஒரு நிமிஷம். பசிச்சா சாப்பாடு சாப்பிடணும், ஏன் சாப்பிடாம அடம் பிடிக்கிற? நான் உங்க மேல கோவமா இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கு? எதுக்குன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க? என்ன? உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. நான் உன் மேல அக்கறை வச்சிருக்கேமா? நிறைய அக்கறை வச்சிருக்கேன். விஷயம் என்னன்னா, இப்போ நான் பேசிருக்கேன்ல. ஒரு நிமிஷம். நீங்க பதில் கொடுக்க விரும்புறீங்களா? சரி, சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் எந்த பதிலும் வேண்டாம். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் உனக்கு பதில் சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல சாப்பிடலாம். ஆட
உனக்கு இவ்வளவு பசி எடுக்கும்போது எனக்கு எதுக்காக ஊட்டிட்டு இருக்க? அது என்ன விஷயம்னா, ஒருவேளை நான் உங்களுக்காக விரதம் இருக்க முடியும்னா நீங்க எனக்காக ஏன் விரதம் இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இது என்னோட டயலாக் தானே? என்ன சொல்ற? தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியும், நீங்களும் ரொம்ப பசியோட இருப்பீங்கன்னு. நீங்களும் இன்னும் சாப்பிடல. எப்படியோ நீங்க என்னோட விரதத்தை முடிச்சு வச்சிட்டீங்க சித்தார்த். இதே மாதிரி மாமா சீக்கிரமா வந்து அக்காவோட விரதத்தை முடிச்சு வைக்கணும். ஆமா, சாப்பிடல. என் ரோகிணி இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன்? இந்த வாசனை எவ்வளவு நல்லா இருக்கு. சாப்பிடலாம். இரு இரு, இரு, இரு. என்னோட கழுத்தை பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல பிரேம். நாகமணியை ஜெயிக்கணும்னு நினைச்சேனா நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா உன்னோட விருப்பம். இப்போ உனக்கு விலை மதிப்பற்றது சீமா வாயில மணியான நீதான் முடிவு பண்ணணும். சீமா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் இப்படிதான் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லடா. இப்ப கொஞ்சம் அமைதியா இரு பிரேம். சரி, ஒரு வேலை பண்ணலாம். யாரு 3வது ஆட்டத்துல தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட ஒவ்வொரு பேச்சையும் கேட்டாகணும். யோசிச்சுக்கோ பிரேம், இது வாய்ப்பில்லை. ராஜயோகம், ராஜயோகம். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா ஒரே நிமிஷத்துல வீடு, பிசினஸ், சீமா எல்லாத்தையும் நீ அடைஞ்சிருவ. இதுக்கு மேல நான் உன் கூட எந்த விளையாட்டும் விளையாடுறதா இல்ல. ஏன்னா உன் பேச்சில இருந்தே நீ துரோகம் பண்ண போறேன்னு தெரியுது. அப்புறம் சீமாவை பத்தி சொல்லணும்னா, என்னோட உறவுகளை நானும் அவமானப்படுத்த மாட்டேன், மற்றவங்களும் என் குடும்பத்தை அவமானப்படுத்த நான் விடவும் மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் சரி, நான் சீமாவை பணையம் வைக்கிறதா இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீ இந்த ப்ராப்பர்ட்டி பிசினஸ் பேப்பர்ஸ் வச்சுக்கணும்னு நினைச்சா வச்சுக்கோ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பாதான் போகும் பிரேம். இன்னொரு முறை நல்லா யோசி. நான் உனக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதை தொலைச்சிட்டு நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேளை இது தப்புன்னா இந்த தப்பை நான் மறுபடியும் செய்வேண்டா. இங்க பாரு.